ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழுங்கன்னு கோர்ட்ல சொல்றப்ப அந்த கால அவகாசம் தான் சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் ஒரு சின்ன புரிதல் உண்டாக்குறதுக்கான கால அவகாசம். ஐயோ நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோம், தப்பா நினைச்சிட்டோம், ஆனா தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம மேலதான் இருக்கு போல, நாம தான் திருத்திக்கணும். இல்ல ஒருவேளை அவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அது மன்னிக்க கூடிய தப்பு தான், என்னால அவங்கள மன்னிக்க முடியும்னு நம்ம மனசுல உணர்றதுக்கான அவகாசம் தான் இது. முதல்ல நீங்க வந்தப்போ உங்க மனைவி மேல எவ்வளவு கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க மாமனாரோட வந்து இப்படி உட்காந்து கேஸ வாபஸ் வாங்க போறேன்னு சொல்றீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்க மனசை மாத்தக்கூடிய சம்பவங்கள் காலப்போக்குல நிறைய நடந்திருக்குன்னு. வாஸ்தவம் தான் சார். ஏன் சார் இந்த கேஸ் உடனே வாபஸ் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னும் 3 மாசம் காத்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேஸ வாபஸ் வாங்க முடியுமா? ஏற்கனவே போட்டிருந்த டேட் வேற, அது 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்கு. ஆனா நீங்க உடனே வாபஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோர்ட்ல இந்த கேஸ் நம்பரை ஃபைல் பண்ணி மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஆனா உன்னை சம்பந்தப்பட்ட 2 பேருமே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னா மட்டும்தான் அத கோர்ட்ல ஏத்துக்குவாங்க. நீங்க வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டீங்க, உங்க மனைவி வாபஸ் வாங்கிடுவாங்கல்ல? அதே மனநிலையில தானே அவங்களும் இருக்காங்க. ஆஹா, அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அதெல்லாம் வாபஸ் வாங்கிடு சார். அந்த பிள்ளை மட்டும் பிடிவாதத்தையும் கோவத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? அதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சம்மதம் சொல்லிடு சார். அப்ப சரி, ஏற்பாடு பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார். சரி போலாம் சரி வாங்க. போலாம். கவலைப்படாத சேத, அதே வக்கீல் மறுபடியும் கேஸ விசாரிக்க எடுத்துக்கிறோம்னு ஜட்ஜி கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல, வக்கீல் பாத்துட்டு சொல்லட்டும், பாத்துக்கலாம். வாயா மாப்பிள. மாமா உண்மையிலே சொல்றேன் மாப்பிள, உங்களுக்கு பெரிய மனசு. என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு? அப்படி இல்ல மாப்பிள, உங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு காசு பணம் உங்க இடத்துல வர இருந்தா கண்டிப்பா தப்பே பண்ணிருந்தாலும் பொண்டாட்டிட்ட இறங்கி போகணும். ஒரு பொம்பளை பிள்ளை இறங்கி போகணும்னு சொல்லி இறங்கி போக மாட்டாங்க. நான் செஞ்சதான் சரின்னு சொல்லி பிடிவாதமா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையா உங்க வாழ்க்கையும் சரி என் பிள்ளை வாழ்க்கையும் சரி சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள. என்ன மாமா நீங்க முதல்ல கை இறக்குங்க. சின்ன வயசுல இருந்து உன் தம்பியை பொத்தி பொத்தி வளர்த்தண்டி. என் பையனை நான் அடிச்சது கூட இல்ல, அப்படியே பதறி போயிடுவேன். ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு தவம் இருந்து பெத்தவன், கோவிலா ஏறி இறங்கி பெத்த வரம் அவன். ஆனா இந்த ஒரு மாசத்துல அவனை எத்தனை தடவை நானே என் கையில அடிச்சிருக்கேன் தெரியுமா? அதை நினைக்கிறப்ப தாண்டி கஷ்டமா இருக்கு. விடுமா, அவனும் ஏமா இப்படி எல்லாம் தப்பு பண்றான்? கொஞ்ச நாள் திருந்தி வாழ்ற மாதிரி நடிக்கவாத செய்யலாம்ல. நாமளும் எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு, அவன் கேட்கவே மாட்டேங்கிறானேமா. என்ன மகனை ரொம்ப அடிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? ஏன் சிஸ்டர் என்ன சொன்னீங்க? நடிக்கவாது செய்டான்னு சொன்னீங்களா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நியாயமா பார்த்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? போஸ், இது வரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் போதும், தயவு செஞ்சு திருந்திடு, நல்லவன் ஆயிடு, ஒழுக்கமாயிரு அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல. நீங்க ஒரு நல்ல தாய், நீங்க ஒரு நல்ல அக்கா. அதை விட்டுட்டு நீங்களே நடிக்கவாது செய்டான்னு சொன்னீங்கன்னா அப்ப போஸ சொல்லிலாம் குத்தம் இல்ல. அவனை செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்தது நீங்கதான். அதுக்காக எங்கேயே அடிக்க சொல்லுவியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த போஸ் விஷயத்துல அது எல்லாமே வேஸ்ட். அடியும் உதவாது, எதுவும் உதவாது. அவனுக்கு புத்தி வரணும்னா அடிக்கிறது உதைக்கிறதுங்கிற மாதிரி சாதாரண பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. அவன் உண்மையிலேயே திருந்தணும்னா அவனுக்கு வேற பனிஷ்மெண்ட் தான் தரணும். அத நான் பாத்துக்கிறேன். கவ்யா, அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவவா? மதனி, நிஜமாவே வா? மீண்டும் மீண்டுமா? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல மறுபடியும் உங்க மகன் போஸ் அவனுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டானான்னு கேக்குறோம். ஏன் மதனி, அவதான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்புறமும் ஏன் உங்க பையன் அவகிட்ட வலிய போய் தலைய கொடுத்து மறுக்க அடி வாங்கிக்கிட்டு இருக்கான்? ஆமா, இந்த தடவை அடி செம்ம பலமாமே. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. உங்க பையனை அடிச்சும் பார்த்தாச்சு, மிதிச்சும் பார்த்தாச்சு, காரி துப்பாச்சி. இல்ல அந்த அளவுக்கு போஸ கேவலப்படுத்தியும் பார்த்தாச்சு. ஆனா அவன் திருந்தின பாடு இல்லையே. அத்த பாத்து, போஸ் இப்படியே அடங்காம தெரிஞ்சான்னு வச்சுக்காங்களேன். அடங்காத மாடு அடிமாட்டுக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அடிமாட்டுக்கு போனா அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், கசாப்புதான். இப்பயாச்சும் உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி வைங்க. இந்த வீட்ல இருந்து அவனை அடிமாட்டுக்கு அனுப்பிட போறாங்க. மதனி, உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மருமகளை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்க பாருங்க ஆப்பு. மாமியாருக்கு ஏத்த மருமகதான். நீ வாடி. மா, போயும் நம்ம இவளுங்க வாயில விழுறத நினைக்கும் போதுதாமா டென்ஷன் ஆகுது. கவலைப்படாத, உலகத்திலே இல்லாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்து எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன்னு சொல்றானுங்கல்ல, அதுக்கு நான் பழி தீக்காம விட மாட்டேன். தாமரைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவளுக்கு நான் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன். அவளுக்கு நடக்கிற கல்யாணம் மூலமா அவளுங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. முந்தானி எப்பவும் கொஞ்சம் கீழே வரைக்கும் வருமே, இப்போ இடுப்பு வரைக்கும் தான் வந்திருக்கு. ஒருவேளை வயிறு வளர்ந்ததுனாலதான் இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அம்மா கிட்ட வர போறலடா பாப்பா. அம்மா உன்னை பார்த்து தொட்டு தூக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மாக்குன்னு நீ, உனக்குன்னு அம்மா, நம்ம 2 பேரும் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், சரியா? என்ன விஷயம்? தமிழ், நம்ம வாழ்க்கையை பத்தி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அது என்னன்னா, இல்ல இப்போதைக்கு அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம்.
மறுபடியும் கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு வக்கீல் கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல வேண்டாம் தமிழ், அது இப்போதைக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். நேரம் வரப்ப நானே சொல்றேன். தமிழ், முன்ன விட உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. புரியல. இல்ல, முன்ன விட உன் வயிறு நல்லா வளர்ந்துருக்கு தமிழ். நீ நிக்கிறப்ப நடக்கிறப்ப உட்காரப்பெல்லாம் அத பாக்கும்போது வயிறு நல்லா வளர்ந்த மாதிரி நல்லா தெரியுது தமிழ். தமிழ், சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை தமிழ். எனக்கு உன் வயிறு தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தொட்டு பார்க்கவா? இன்னும் தமிழ் பேச மாட்டேங்கிற? ஏன் சந்தேகமா இருக்கா? சந்தேகமா? ஓ, இந்த வயிறு உண்மைதானா இல்ல துணியை சுத்தி வச்சு ஏமாத்திட்டு இருக்கேன்னு சந்தேகமா இருக்கா? இல்ல இல்ல, அதுக்காக தான் தொட்டு பாக்கணும்னு கேக்குறீங்களா? ஏன் தமிழ் இப்படி பேசுற? மா, நேத்து ஏதோ உங்க பையனுக்கு அடி கொடுக்கறது மட்டும் பத்தாது, அவனுக்கு வேற ஒரு மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாலே, அவ என்ன தண்டனை கொடுக்க போறான்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஏற்கனவே உன் தம்பி கிச்சன்ல போய் பாடு, அங்கேயே இருந்து வெந்து சாவன்னு தினமும் அங்கேயே தூங்குன்னு சொல்லுவா. இப்ப தெருவுல போய் தூங்க சொல்லுவா. அவகிட்ட கேட்டதுக்கு ஓம் சரவண பவன் வேற சொல்லிட்டு போறா. என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியலமா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? உங்க 2 பேரையும் உங்க பையனையும் சேர்த்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். புறப்படலாமா? எங்க போனா உங்களுக்கே தெரியும். எங்கன்னு தெரியாம எங்களால எங்கேயும் வர முடியாது. என்ன சிஸ்டர், வாங்க சிஸ்டர், வாங்க. மா, வாமா. வாங்க வாங்க வாங்க. போஸ், என்னப்பா உன் மயில பாக்க இன்னைக்கு நீ செங்க சோலைக்கு போலையா? இந்நேரம் நீ மயில பாக்க பறந்து போயிருப்பேன்ல நினைச்சேன். பாக்குற பார்வைய பாரு, ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி. சரி வா, ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? ஆமா. இந்த காவியாவுக்கு எதிர்கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. ஒழுங்கு மரியாதையா நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வர, நான் சொல்றத நீ செய்யற. புரிஞ்சுதா? ஆண்டி வந்துடுறீங்களா? வா. சரி வா, என்ன பண்ணி தொலைக்கிறது? தமிழே. ஹலோ. சொல்லுமா. நல்லா இருக்கியா புள்ள? நான் நல்லா இருக்கேம்மா. தனோ எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்டி. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் நான் போன் பண்ணேன். சொல்லுமா. கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு தமிழே. இதுக்கு முன்ன கேஸ் நடத்தினப்போ நம்ம வீட்டு அட்ரஸ் தானே கொடுத்திருந்தோம். அதனால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் இங்க வந்திருக்கு புள்ள. நாளைக்கு மாப்பிள்ளையும் நீயும் காலையில 10 மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வரணும்னு அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்கு தமிழு. உன் மனசுல என்ன இருக்கு, உன் கோபம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உன்னை பெத்த தாயா நான் ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நல்லது தமிழு. விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போவதில்லைன்னு பழமொழியே இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள அவரோட தப்ப உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறு வாய்ப்பை கேட்டு மறு வாழ்க்கை கேட்டு நிக்கிறாரு. அவரு மனசுல இருக்கிற எண்ணத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து யோசிச்சு பாரு தமிழு. நாளைக்கு மாப்பிள்ள கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றப்போ நீயும் அதுக்கு சம்மதம் சொல்லி முதல்ல இந்த விவாகரத்து கேஸ நீங்க 2 பேரும் வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத பொறுமையா நாம முடிவு பண்ணிக்கலாம். பெத்த தாயா உன்கிட்ட கேக்குற ஒரே ஒரு விஷயம், இப்போதைக்கு அந்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு மட்டும் நீ சம்மதம் சொல்லணுங்கிறதுதான் தமிழு. என் ஆசைய நிறைவேற்றி வைப்பேன்னு நம்புறேன். இதுக்கு மேல நான் உனக்கு அறிவுரை சொல்ல விரும்பல. உனக்கே எல்லாமே தெரியும். நான் வச்சிடுறேன் தமிழு. காவியா, இங்க எதுக்குமா எங்களை கூட்டிட்டு இருந்த? போக போக உங்களுக்கே தெரியும். இப்போ இப்படி உட்காருக்கனா? இங்கயா? அம்மா. அட உட்காருப்பா. என்னம்மா? அம்மா, என்னவா? தெரியலையேடா. காவியா. என்ன காவியா அது? குருக்களே. வந்துட்டமா? சிஸ்டர், இத கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? எதுக்கு? அட வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன்ல, வாங்கிக்கோங்க. என்னமா? இத எடுத்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ற? நீ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த வேட்டி சட்டை துண்டு இதெல்லாம் போட்டுட்டு வர. நான் இதுக்கு தான் போனேன். நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் அப்புறம் சொல்றேன். சும்மா. ஆண்டி. சரி, அவதான் சொல்றாளே. போய் மாத்திட்டு வா. நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் இதான் தீர்வு. ஐயா, நீங்க போய் அந்த மெயின் விஷயத்தை ரெடி பண்ணுங்க. சரிங்க. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? சொல்றேன் குருக்களே. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? சொல்றேன் குருக்களே. ஆண்டி, நீங்க உங்க பையனுக்கு நெத்தியில பட்டை அடிச்சு விடுறீங்களா? அடிச்சு விடுங்க ஆண்டி.